ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு என்று சொல்லி எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். நாம் குடும்ப ஜெபம் ஏறெடுப்பதற்கு முன்பதாகவும் ஆலய ஆராதனைகளில் நடைபெறுகின்ற கூடுகைகளே வேத வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாகவும் நாம் யாவரும் இணைந்து இந்த வசனங்களை ஏறெடுப்போம். எதற்காக ஏறெடுக்கிறோம் என்று சொன்னால், வேதத்திலே பல அதிசயமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அதிசயங்களை நாம் எப்பொழுது பார்க்க முடியும் என்று சொன்னால், தேவன் எப்பொழுது நம்முடைய கண்களை திறக்கும் பொழுது மாத்திரம்தான் அதை பார்க்க முடியும். ஆண்டவரே, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் என்ன செய்யணும், பார்க்கணும், என் கண்களை திறந்தள்ளும் அப்படின்னு சொல்லி ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் 3 மனிதர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். யாருடைய கண்களை திறந்தார் என்று சொன்னால், ஆகாருடைய கண்களை திறக்கின்றார். ஆபிரகாம் சாராள் என்கிற தம்பதியரை முழுமையாக நம்புகிறாள். அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஒரு வனாந்தரத்திலே தனிமையாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாள். தான் துருத்தியிலே கொண்டு வந்த தண்ணீரும் அங்கு காலியாகி விடுகிறது. இப்பொழுது என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. ஒரு அங்கலாய்க்கின்ற ஒரு நிலைமை. அப்பொழுதுதான் கர்த்தர் ஆகாரினுடைய கண்களை திறக்கின்றார். திறக்கும் பொழுது அருகாமையில் இருக்கிற ஒரு துறவை அவள் காண்கிறாள். அந்த துறவுக்கு சென்று தான் வைத்திருந்த துருத்தியிலே தண்ணீர் எடுத்து தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு துறவு இருக்கிறது. ஆகாருக்கு அது தெரியவில்லை. தேவன் ஆகாரினுடைய கண்களை திறக்கும் பொழுது அந்த துறவு அவளுடைய கண்களுக்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 6:17 நாம் பார்க்கும் பொழுது, எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறான். தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஏறெடுக்கிறார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கு எலிசா தீர்க்கதரிசியை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி இரவோடு இரவாக அவருடைய வீட்டை சுற்றி இராணுவம் ரதம் காணப்படுகிறது. அதிகாலையிலே வேலைக்காரன் வெளியே கடந்து செல்லும் பொழுது அவர்கள் எல்லாரையும் பார்த்தவுடனே அவனுக்குள்ளாக பயம் காணப்படுகிறது. அப்பொழுதுதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொல்கிறார். ஆனாலும் இவன் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்கிறார். கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் பார்க்கிறான். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திறப்பதற்கு முன்பதாக அவன் எதையும் பார்க்க முடியவில்லை. தேவன் அவனுடைய கண்களை திறந்த பின்பதாக எல்லா மனிதர்களும் தூதர்கள் நிற்கிறதை அவன் கண்டுகொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இறுதியாக என்னாகமம் 22:31 அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். கர்த்தர் பிலேயாமினுடைய கண்களை திறக்கின்றார். அங்கு பிலேயாம் மற்றும் அந்த கழுதைகளை அவன் சேனங்கட்டி தனக்கு தேவையான எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தி அவன் சென்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு கூட நிற்கிறார். பிலேயாமினுடைய கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் கழுதையினுடைய கண்களுக்கு தெரிகிறது. அதை பார்த்த பின்பதாக கழுதை 3 முறை வழி விலகிச் செல்கிறது. 3 முறையும் அடிக்கிறான். கழுதை அவனோடு கூட பேசுகிறது. அது நிமித்தமாகத்தான் அவனுடைய கண்களை கர்த்தர் திறக்கின்றார். திறக்கின்ற பொழுதுதான் அங்கு எதிராக காணப்படுகிற தூதனை அவர் காண்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 மனிதர்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்தோம். ஆகாரினுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். இரண்டாவதாக எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். மூன்றாவது பிலேயாமினுடைய கண்களை திறந்தார்.
மூவருடைய கண்களை திறக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் இறைவனிடத்திலே, இறைவா எங்களுடைய கண்களை திறந்தருளும், நாங்களும் இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை பார்க்க உதவி செய்யும் என்று சொல்லி ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருடைய கண்களையும் திறந்து அதிசயமான காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். God bless you.